தீர்ந்தானா அந்த ராஜா சொல்லுற கதையெல்லாம் கண்ணீர் தானா ஒரு ஊருல ராஜா ஒருத்தன் இருந்தானா அந்த ராஜா சொல்லுற கதையெல்லாம் கண்ணீர் தானா அவன் நிமிர்ந்து பார்த்தா வானம் குனிஞ்சு பார்த்தா பூமி இடையில அவன் தான் பாரம் கால் நடக்க நடக்க நீளும் தூரம் ஊருல ராஜா ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். காக்கா கதை கேட்கும்போது யானை மூஞ்சி தெரியுது யானை கதை கேட்கும்போது பூனை சத்தம் கேட்குது பூனை கதை கேட்கும்போது தெரு நாய் குறைக்குது நாய் குறைக்க குறைக்க நாய் குறைக்க காக்கா கூட்டம் செதறுது யானை கூட்டம் மிரளுது பூனை வந்து பாண்டுது சொத்து பானை உடையுது ஒட்டையுது ஒட்டையுது ராஜா விட்டு சொத்து பானை ஒட்டையுது ஒட்டையுது ராஜாவுக்கு வலிக்குது கழுத்தெல்லாம் கணக்குது கழுத்தெல்லாம் கணக்குது தண்ணீரை கேக்குது கண்ணீர் பொங்குது அந்த ராஜா சொல்லுற கதையெல்லாம் கண்ணீர் தானா அவன் நிமிர்ந்து பார்த்தா வானம் குனிஞ்சு பார்த்தா பூமி இடையில அவன் தான் பாரம் கால் நடக்க நடக்க நீளும் தூரம் இன்னும் கதை கேளு நம்ம ராஜா கதை கேளு இன்னும் கதை கேளு நம்ம ராஜா கதை கேளு கோமாளி ராஜா அவன் திண்டாட்டம் போடுறான் ஊர் கூடி பார்க்கும்போது குத்தாட்டம் ஆடுறான் குத்தாட்டம் ஆடுறான் குத்தாட்டம் ஆடுறான் முதல் முறையாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து இத்தனை வருஷம் இருந்தாலும் இன்னைக்கு தான் முதல் முறையாக நாடகத்தின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான பரம்பரையை செஞ்சுக்கிறோம். அதன் வழியாக இன்னைக்கு நாடகத்தினுடைய சிறப்பை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நாடகம் வந்து 1962 இதே மார்ச் 27 அன்று உலக நாடக தினம் என்பது முதலாக அறிவிக்கப்பட்டது. அந்த நாடக தினம் எதுக்காக தேவைப்பட்டுச்சு? இந்த நாடக தினம் எதுக்காக தேவைப்பட்டுச்சு? இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம்ல, நிறைய கருத்துக்களையும் கலாச்சாரத்தையும் கல்வியையும் மூடி மறைக்கின்ற ஒரு மிக கொடிய நச்சை தூக்கி எறிவதற்கான அதை மாற்றுவதற்காக ஒரு புது மாற்றுக்கலையாக நாடகம் இன்னைக்கு வந்துச்சு. அந்த நாடகம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்துச்சு. பெரிய ஆளா இருக்காங்க, அவங்களாம் தெரியும். ரத்த கண்ணீர் ஒரு நாடகம் வந்து படிச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, திரைப்படம் பார்த்துருக்கீங்க. ரத்த கண்ணீர் நாடகம் என்பது முதலாக நாடாமத்தில் நடிக்கப்பட்டது. அந்த நாடகம் வட்டி கட்டி எல்லாருக்கும் அந்த நாடகம் பரப்பப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் வட்டி தொட்டி எங்கும் நாடகம் பரப்பப்பட்டது. அப்படி நாடகமான ஒரு நாடகத்தை வைத்துதான் திரைப்படமா மாத்தினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேசு பொருளா மாறினது. அதனாலதான் என்ன சொல்லணும்னா, நாடகம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்துக்கோம். அந்த நாடகம் இதெல்லாம் சொல்லும், இதெல்லாம் பேசும் அப்படின்னா நமக்கு கல்வியை சொல்லும், கலாச்சாரத்தை சொல்லும், நமக்கு தேவையான கருத்தை சொல்லும். அந்த கருத்தை சொல்வதற்கு நம்ம மாணவர்கள் அமைப்பு கொண்ட கலைக்குழு இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான கருத்தை உங்ககிட்ட சொல்ல வர்றாங்க. அந்த கருத்தை நீங்க கேட்டு அது மூலமாக விழிப்புணர்வை பெறணும். இந்த நாடகத்துடைய பெயர் என்னன்னா ஜாதி ஒற்றுமை. இந்த ஜாதி ஒற்றுமை என்ற வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான கருத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீதி நாடகத்தை உங்களுக்கு முன்னால் செய்திருக்கிறாங்க. அந்த நாடகத்தை அந்த ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க ஒரு வீதி நாடகமாக நீங்க இருந்து கேட்டுக்கிறணும். அதனால ஒரு ஆசிரியர் சார், ஆசிரியர் மட்டும் இல்ல, இங்க
வகுப்புல தான் ஆசிரியர். எனக்கு வந்த இன்பா துன்பா எல்லாருக்கும் வாங்க வா வந்து விழுவா. ஐயோ இல்லை நீதான் அது சைத்தாண்டி பச்சா யார் யாரு இவ்வளோ பெரிய கல்ல நரோட்ல போட்டு வச்சிருக்காங்க. அல்லா மாமா இருந்தாலும் வெட்டி கட்டி எடுத்துட்டு இருக்கலாம். போன வாரம் கறிக்கடையில பெண்டிங் வச்சு போனால ஜேம்ஸ் அதை வாரியா நீ அவன் கால பெண்டிங் பண்ணிடுவான். அவட்டு வாடா வாடா எப்பா நீயுமாடா அதுல பெண்டிங் அறிவில்ல ஒருத்தர் கீழே வந்து கிடக்காரு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் படமா காட்டுறாங்க படம் வா நம்ம கதை தூக்கி போடுறாங்க மட்டும் பாரு. பாரு அதெல்லாம் தொட்டால ஊட்டு வேற விளக்கு ஊற்றியாம இருக்காங்க பாருங்க இந்த கதை புடிப்படியாம ஓ இமே வளர்த்துட்டு ஊற்றியாங்க முன்னாடி புடிங்கிச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் நல்ல மேய்ப்பன் நான் இருக்க வேண்டும். உனக்கா பின்னாடி வச்சா கடையில் வந்து கறி பெண்டிங் வச்சல எனக்கு பெண்டிங் ஆயிடுச்சு. யார் புதுசு கலர் வரையா விடுப்பா விடுப்பா
நம்மளாலே தூக்க முடியல இந்த கேள்வி போய் என்ன வழங்குதா? போய் வீட்டுல போய் சாத்தியா மத்தியானம் இப்படி படுத்துட்டு தூங்கினியா வந்துட்டு அது கல்ல தூக்கிறேன் அதை வீட்டை பார்த்துட்டு போ. போடா கேடு கையில ஒரு கறி இல்ல கையில வாங்கி கறியை வாங்கிட்டு அப்படியே வீட்டுல பொண்டாட்டி விட்டா அப்படியே அப்படி குழம்பு வச்சு கொடுத்தா திண்டுட்டு அப்படி கட்டில மாலாந்து படுங்கினேன். இங்க வந்து கல்லெல்லாம் தூக்க கூடாது. வீட்டை பார்த்துப்போ செத்து கிட்டு போறேன். குருத்தல முத்தி போனாலே கேள்வி பண்ணிச்சான். இந்த முதுமைய எல்லாரும் கடந்துதான் போகணும். எனக்கு கண்ணும் காதும் கடங்களாட்டியும் இருக்கலா தம்பி. ஆனா நானும் உங்களை மாதிரி தான் சிறு வயசுல ஆடி பாடி தெனாவட்டா திரிஞ்சு ரத்தம் செத்து போன காலத்துல என் பக்கத்து வீட்டுக்கார ஆதரவு தான் முக்கியம்னு அனுபவம் கிடைக்கும் போது இப்படி ஆயிட்டேன். சரி அதை விடுங்கடா தம்பிகளா. நீ இந்துவாரு கிறிஸ்துவாரு ஆயிரம் சாதி கட்டுக்குள்ள கூட கடை. ஆனா நீ மனுஷனாருங்கப்பா மனுஷனாருங்க. வீதியில் நடக்கக்கூடிய ஒரு நாடகம் இது. வீட்டில் நடக்கிறது. வீட்டில் நடக்கிற விஷயங்களை வீதியில கொண்டு வந்து காட்டணும். ஸ்டேஜில் வச்சு நடக்கக்கூடாது. அது மிகப்பெரிய அரங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வீதியிலையும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடகம். நாடகத்தை அந்த ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்க போகிறோம். அந்த ஆயுதத்தை கல்விக்காகவும் கருத்துக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் நம்ம கையில் எடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட நாடகங்கள் என்பது படிப்புக்கு உதவக்கூடியது, கல்விக்கு உதவக்கூடியது, அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம உதவக்கூடியது. இந்த உலக நாடக தினத்தை முன்னிட்டு மாணவர்கள் கலைக்குழு சார்பாக நடித்த இந்த அற்புதமான இந்த நாடகம் வீதி நாடகத்தின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை 2 பேருக்கு இருந்தால் போதும். 4 பேர் இருந்தாங்க, ஒரு 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேருக்கு மட்டும் செய்தி போனால் போதும். அந்த 5 பேரும் நாளைக்கு 50 பேராக மாற்றுவாங்க. ஸோ நமக்கு தேவை 5 பேர் இருந்தால் போதும். 5 பேருக்குமான கருத்தை மட்டும் சொன்னால் போதும். ஸோ கருத்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்முடைய கருத்து ஆணித்தரமாக இருக்க வேண்டும். அதனால் ஆணித்தரமான கருத்துக்களை மாணவர்கள் முன்னால் வைத்திருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த கருத்தானது மீண்டும் ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.